டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நேற்று முன்தினம் வழக்கு பதிவு செய்யப்படுது. அதில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட ஒரு 6 பேர் மீது வழக்கு. அதில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தார். நீதிபதி இளந்திரையன் அவருடைய ஜாமீனை நிராகரித்தார். எப்பொழுது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. திருவல்லிக்கேணி, அதாவது அந்த குதிரை பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் கையெழுத்திடணும்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று மட்டும் செந்தில் பாலாஜி வரல. அதனால செந்தில் பாலாஜி தலைமறைவாகி விட்டார் அப்படின்னு ஒரு புறம் ஊடகங்களில் அதை விவாதிச்சாங்க. இப்போ பேரலாக செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி இந்த டாஸ்மாக் வழக்கில் மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜோய் மல்யா பக்சி அவருக்கு அவரை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதித்து ஒரு உத்தரவை இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன தோழர் நடந்துச்சு? மொத்தமாக ஒரு வரியில் சொல்கிறதாக இருந்தால் செந்தில் பாலாஜி விஜய் முகத்தில் கரிய பூசிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு? இப்போ நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி இளந்திரையன் அந்த உத்தரவில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு? செந்தில் பாலாஜி ஊழல் செய்வதற்கான முகாந்திரங்கள் இருக்குது, அதனால முன்பிணை முன்ஜாமீன் கொடுக்க முடியாது, அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம். ஆமாம், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பாயிண்டை தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மறுத்து இருக்குது. அப்படி அதற்கான முகாந்திரங்கள் இல்லை, இது டாக்குமெண்டல் எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த கேஸ் இவங்க தமிழக அரசு வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னன்னா, இது 2021-25 நடந்த கேஸு. இந்த கேஸுக்கான பூர்வாங்க வழக்கு அமலாக்கத்துறை தொடுத்திருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அமலாக்கத்துறை தொடுத்திருக்குது. ஆனா அதுவே தவறுன்னு தானே அப்போ குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆமா, அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாம நீங்க ஒரு டாஸ்மாக் அப்படின்ற ஒரு அரசு நிறுவனத்தின் மீதே நீங்க எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம்? ஒரு ஃபெடரலிசம்னா என்ன, அதுக்கே கேள்விக்குள்ளாக்கிட்டீங்க. ஒரு ஒன்றிய அரசனுடைய ஏஜென்சி ஒரு மாநில அரசனுடைய தலைமை அலுவலகத்தில் போய் எப்படி ரெய்டு பண்ணலாம்? அங்கேயே ஊழல் ஒழிப்புத்துறை, விஜிலன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது அந்த அமைப்புகளை மீறி உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு உச்சநீதிமன்றம். அப்போ அதுவும் தலைமை நீதிபதி BR கவாய் தான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அதுக்கு பிறகு இடி அந்த வழக்கை ஆற போட்டு விட்டது. அந்த இடி வழக்கில் தான் வாட்ஸ்அப் துண்டு, அதுல இடைக்கால தடை விதிச்சாங்க. விசாரணைக்கு இடைக்கால தடை. நீங்க இதற்கு மேல அங்க போய் சோதனை எல்லாம் பண்ணக்கூடாது, கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த வழக்கிலையும் உயர் நீதிமன்றம் நீங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்து, அதற்கு எதிராக அன்றைக்கு MK ஸ்டாலின் அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுதான் அந்த தடையை வாங்கினாங்க. இங்க இருக்கிற ஊடகங்கள், திமுக எதிர்ப்பு ஊடகங்கள்லாம் வாட்ஸ்அப் துண்டு சீட்டில் ஆதாரம் இருக்குன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க, சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம். இன்றைக்கு அரசு, தமிழக அரசு வழக்கறிஞர் முன்வைக்கும் போது அன்னைக்கு அவர் அமைச்சராக இருந்தார், ஒரு பவரோட இருந்தார், அதனால அந்த வழக்கு முன்னேற்றம் அடையலை அப்படின்னு சொன்னார். உடனே நீதிபதி கேட்கிறாரு, இன்னைக்கு அவர் அமைச்சர் இல்லையே, இவர்கிட்ட இன்னைக்கு அவருக்கு எந்த பவர் இல்லையே, இப்போ அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்தது முக்கியமாக டாஸ்மாகினுடைய அடிஷனல் செக்ரட்டரி அன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் செந்தில் பாலாஜி ஊழல் செய்யலை அப்படின்ற முறையில், அல்லது டாஸ்மாகுக்கு இந்த ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த முறையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அந்த அடிஷனல் செக்ரட்டரி இன்னைக்கு தமிழக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்ட கேஸில் மாற்றி சொல்லியிருக்காரு. அந்த அபிடவிட்டை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்காங்க. ஆட்சி மாறின பிறகு இந்த மாற்றம் அதிகாரிக்கு விஜய் ஆட்சி வந்த பிறகு அடிஷனல் செக்ரட்டரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டையே மாத்திடுறாரு. இதை வைத்துக் கொண்டுதான் இளந்திரையன் முகாந்திரம் இருக்குன்னு சொல்றாரு இங்க உயர்நீதிமன்ற நீதிபதி. அதைத்தான் உச்ச நீதிமன்றம் கேள்விக்குள்ளாகி இருக்குது. எப்படி நீங்க டாக்குமெண்டல் எவிடன்ஸை வைத்துக்கொண்டு நீங்கள் இதை கைது பண்ண முடியும் அல்லது காவலில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ தமிழக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இல்லை, இதில் நூற்றுக்கணக்கான கோடி ஊழல் வழக்கு நடந்திருக்கு, ஏற்கனவே நீங்கள் பழைய கேஸில் அந்த பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்த கேஸில் நீங்கள் கடுமையான அப்சர்வேஷன்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பரிசீலித்து பாருங்க, இதையெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் நீதிமன்றம் தெளிவாக, நீங்கள் அவரை
காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்றதுக்கான உண்மையிலேயே எவிடன்ஸோ ஆதாரங்கள் இருந்தால் முன்வைங்க, அது வரைக்கும் அவரை கைது செய்யக்கூடாது. இந்த வழக்கு நீதிபதி அவர் கிருஷ்ணகுமார் டிவிக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்ட வக்கீல்கிட்ட கேட்கிறாரு, இந்த வழக்கு ஆவணங்களை சார்ந்த ஆதாரங்களை மட்டுமே கொண்டது என்பதால் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. மொத்தமாக வாயால் வடை சுடுறாங்க. பல கோடி ரூபாய் ஊழல் வழக்கு நடந்துச்சு, 1000 கோடி ஊழல் டாஸ்மாக் சொன்னுச்சு, எஃப்ஐஆர் பார்த்தா 100 கோடி ஊழல், அவ்வளவுதான் வந்திருக்கு அப்படின்றாங்க. உச்ச நீதிமன்றம் போய் பல 100 கோடி அப்படின்றாங்க சொல்றாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, அங்க இடி ரெய்டு இதெல்லாம் நடந்த போது விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு, டாஸ்மாகில் மட்டும் 1000 கோடி ஊழல், இது டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான், இன்னும் உள்ள போனீங்கன்னா பல 1000 கோடி ஊழல் வரும். இப்படியெல்லாம் இவர்கள் 2G ஸ்கேம் மாதிரி கிளப்பி விட்டாங்க. இன்னைக்கு இவர்கள் சொல்லியிருக்கிறது, இப்போ அந்த இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆரில் யாரெல்லாம் எதிரிகள், செந்தில் பாலாஜி, அந்த விசாகன், டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர், அப்புறம் மற்ற அதிகாரிகள், பாட்லிங் பிளான்ட்டு, அதே மாதிரி பிரிவரிஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இவங்களெல்லாம் தான் எதிரிகளாக அந்த வழக்கில் போட்டிருக்கிறாங்க. மற்றபடி அதில் போக்குவரத்து நிறுவனங்கள் ஊழல் செஞ்சிருச்சு, பாட்டில் வாங்குற நிறுவனங்கள் ஊழல் செஞ்சிருச்சு, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 500 ரூபாய் அதிகம் வரைக்கும் வச்சு வாங்கினாங்க. இவர் இங்கே இந்த எஃப்ஐஆரில் வந்துகிட்டு இருக்கும்போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்க தலைவர் மீடியாவை சந்தித்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இது வரைக்கும் 10 ரூபாய் அதிகம் வாங்கிட்டு இருந்தோம், பெட்டியை ஏற்றுவது, இறக்கு கூலி வைக்கிறது, கோடவுனு, ஆஃபீஸ் வாடகை, இது மாதிரி செலவுகளுக்காக தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இந்த செலவுகளை எல்லாம் தமிழக அரசு பார்த்துக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதுனால இனிமேல் நாங்கள் 10 ரூபாய் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த 10 ரூபாயெல்லாம் என்ன? இப்போ இந்த 10 ரூபா அதிகமாக வாங்கி ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு எப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும்? அதில் என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது, அது யார் வாங்கினாங்க, என்ன அதில் நோண்டி பாருங்க. இப்பயும் 20 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது தொடர்பா போராட்டமும் நடத்துறாங்க ஊழியர்கள். இங்க ராஜரத்ன ஸ்டேடியத்திலே 2-3 போராட்டம் நடந்துருச்சு. நீ சம்பளத்தை உயர்த்தி கொடு, 10,000 12,000 வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இல்ல, அவங்க ஊதியத்துக்கு மட்டும் இல்ல, இவர்கள் டாஸ்மாக் நிர்வாகம் நிர்ணயித்திருக்கின்ற அந்த செலவு இருக்கு இல்லையா, அதை தாண்டி செலவு பண்றாங்க. எப்படி இப்ப நெல் கொள்முதலுக்கு அந்த நெல் லீக்கேஜ் மற்ற பிரச்சனைகளுக்காக அவங்க விவசாயிகிட்ட இருந்து அதிகம் வாங்குறாங்களோ, அதே மாதிரி தான் இங்கேயும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு முன்வைத்த எந்த வாதங்களும் எடுபடலை. அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் மியூசிக்கை ஃபேஸ் பண்ணட்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் நீங்கள் சொல்லலை. அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க சொல்லிட்டு நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜிகிட்ட விசாரித்து நாங்கள் மேற்கொண்டு ஆதாரங்கள் திரட்டணும், அதனால அவரை கைது பண்ணணும் அப்படி சொல்றாங்க. அப்ப அவர் விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல, அந்த ஆதாரங்கள் எதையும் இவர்கள் காட்டவில்லை. இப்ப யார வேணாலும் நாளைக்கு பண்ணலாம்ல, பண்ணலாம். இவர் ரொம்ப மோசமானவர், அதனால நாங்க பிடிச்சி ஜெயில வச்சு ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக கைது பண்றோம், அவர்கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்கி உங்கள்கிட்ட சப்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட கேலி கூத்தான இதில் யோசிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி என்ற ஒற்றை நபரை கைது செய்வதற்காக விஜய் தமிழக மக்களின் வரி பணத்தை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்றார். அது ஊத்தங்கரை கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு டாஸ்மாக் ரெய்டு கேஸ் வரைக்கும் இது மொத்த செலவையும் பாருங்க. மொத்த செலவும் மக்கள் வரி பணத்துல ஒரு பழிவாங்கும் நோக்கத்துக்காக செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பெரிய ஆப்பு வைத்திருக்கிறது. இது உயர் நீதிமன்றத்துக்கும் ஒரு தலையில குட்டு கொடுத்த மாதிரி தான். இவங்க முகாந்திரம் இருக்குன்னு இவர் சொன்னார் இல்லையா, அப்படி இல்லை என்பதுதான் அவர்களுடைய வாதம். அதனால செந்தில் பாலாஜியை இந்த வழக்கில் இனி கைது செய்ய முடியாது. அடுத்தது இவர்கள் மேற்கொண்டு விசாரித்து இப்பவே எஃப்ஐஆர்லயே இதையும் சொல்லிருக்காங்கல்ல நீதிமன்றம், அவசியம் பட்டால் ஏதாவது நீங்க ஆதாரம் இருந்துச்சுன்னு எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த உத்தரவையே மாடிஃபை பண்ணுவோம். அது ஒரு ஓகே, அந்த தீர்ப்பையும் நான் படித்தேன். அந்த வாதம் எப்படி வருதுன்னா, அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டிய சூழலும் வரலாம் அல்லவா அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அதற்கான ஆதாரங்களை கொடுங்க, அப்புறம் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம். அதை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ இது வரைக்கும் சரியாக விசாரிக்கலை,
நீ விசாரிக்கிறேன்றதை நிரூபிச்சுட்டு ஆதாரங்களோட வந்தால் நான் ஆர்டரை மாற்றுறதை பற்றி நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ செந்தில் பாலாஜிக்கு இந்த அவரை பழிவாங்கும் நோக்கத்தோட விஜய் அரசு செய்த இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் இந்த நீதியை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 12 வக்கீல்களை இறக்கி, கபில் சிபில், முகுல் ரோத்தகி, என்ஆர் இளங்கோ இவ்வளவு பேரை இறக்கித்தான் இதை வாங்க முடியுது. அப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, செந்தில் பாலாஜி திமுகவை சேர்ந்தவர், அவர் திமுக வந்து இது ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே விஜயோட அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இங்கே சாதாரண மக்களை வந்து பழி வாங்கணும், கைது பண்ணணும்னு நினச்சா அவங்களாம் எங்கே போய் பண்ண முடியும்? இப்போ இந்த அரசு என்ன செய்கிறது? தனக்கு எதிராக செயல்படுறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வெறி பிடித்து அலையுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ செந்தில் பாலாஜி மீது இவ்வளவு வன்மம் அதுதான் என்னோட கேள்வியுமே. அதுதான் இப்போ ஏற்கனவே அவர் விஜய் வந்து கடந்த 10ஆம் தேதி கரூரில் அவர் இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கணும் அப்படின்ற பிளானுக்காக அவரை வந்து இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ கொடுத்த புகார் அடிப்படையில் கைது செஞ்சு சிறையில் அடைக்க திட்டமிட்டாங்க. இப்போ அதுலேயும் முன்ஜாமீன் அவருக்கு வந்து கிடைச்சிது. இப்போ திரும்பவும் உடனடியாக மீண்டும் அந்த இன்னும் 1 மாதம் கூட முடியல, அவர் அந்த முன்ஜாமீன் அந்த ப்ராசஸ்லாம் இன்னொரு வழக்கு புதிதாக பதிவு செய்து, அதுவும் இடி, அந்த இடியினுடைய லட்சணம் என்னன்னு நம்மளே பல தடவை பேசியிருக்கிறோம். அந்த இடியினுடைய விசாரணை அறிக்கை, அதுவும் அந்த விசாரணைக்கு தடை விதிச்சிருச்சு உச்சநீதிமன்றம். அதன் அடிப்படையில் ஒரு புதிய எஃப்ஐஆரை பதிவு செஞ்சு செந்தில் பாலாஜியை கைது செய்தே ஆக வேண்டும். அந்த தீவிரம் ஏன், அந்த வன்மம் ஏன்? அந்த வன்மம் ஏன் அப்படின்னு சொன்னா, கரூர் சம்பவம் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதற்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு இவங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த வதந்தியை தீவிரமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் செந்தில் பாலாஜியை ஒரு மிகப்பெரிய வில்லனாக, திமுக ஒரு கட்சின்ற முறையில் வில்லன், தீய சக்தி, அந்த தீய சக்தியில் வந்து இன்னைக்கு வந்து முதன்மையான வில்லன், நம்பர் 1 வில்லன் வந்து செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைத்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் கரூர் அந்த 41 பேர் இறந்ததற்கு ஒரு நீதி கிடைத்து விட்டது, இப்படி பிரச்சாரம் பண்ணலாம், தோற்றத்தை பிரச்சாரத்தை. ஆமாம், பிரச்சாரம் பண்ணலாம். அடுத்ததாக இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம், இடியால் கூட கைது செய்ய முடியவில்லை. அந்த டாஸ்மாக் கேஸில் நாங்கள் வந்து ஆதாரங்கள்லாம் கொண்டு போய் நீதிமன்றத்தையே வியக்க வைத்து இந்த கைதை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறோம். இந்த பிரச்சாரத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு அப்போ இடைத்தேர்தலில் அந்த ஈரோடு கரூர் பெல்ட்டில் தான் வந்து இடைத்தேர்தல் 2-3 தொகுதிகள் வருது. அந்த தொகுதிகளில் செந்தில் பாலாஜியை வில்லனா பிரச்சாரம் பண்ணுறது, செந்தில் பாலாஜி வெளியே இருந்தால் அவருடைய செயல்பாடுகளை முடக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலே பிஜேபி பிளான் அதானே. ஆமாம், அண்ணாமலை வந்து அதை குற்றச்சாட்டு தான் வச்சாரு, ஜெயிலில் இருந்தே வந்து வேலை பார்த்து தோக்கடிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அப்போ அவர் இடி கேஸில் உள்ளே இருந்தார் இல்லையா, அப்போ தான் பாராளுமன்ற தேர்தலே நடந்துச்சு. அதைத்தான் விஜய் வந்து முயற்சி பண்ணுறாரு. இவர்கள் பிஜேபி பாணியில் இந்த ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த செந்தில் பாலாஜியை வைத்து கடந்த 1 வாரங்களாக ஊடகங்களில் தலைப்பு செய்தி என்ன, வீடுகளில் அலுவலகங்களில் ரெய்டு பண்ணி எஃப்ஐஆர், அதில் நீங்கள் வந்து மாலை பத்திரிகையாக இருக்கட்டும் காலை பத்திரிகையாக இருக்கட்டும் அந்த ஹெட்லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேட்டை, தமிழக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து செந்தில் பாலாஜி மீது வேட்டையை தொடங்கியது, இப்படி தான் வந்து போடுறாங்க. அப்போ இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் அந்த வில்லனை நாங்கள் கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு காமிக்கிறது மட்டும்தான் விஜயோட நோக்கமே தவிர, உண்மையிலேயே டாஸ்மாகில் வந்து ஊழல் நடந்து அந்த ஊழலுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு நடத்தி அப்படி வந்து தண்டிக்கணும் அப்படின்றது தாவேகாவினுடைய நோக்கமும் இல்லை, விஜயினுடைய நோக்கமும் இல்லை. அப்படி இருந்திருந்தா இது எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணியிருந்திருக்கணும். இதுக்கு ஆதாரங்கள் பொறுமையாக கலெக்ட் பண்ணணும். அந்த ஆதாரங்கள்லாம் திறந்த பிறகுதான் நீங்கள் வந்து முறையான விசாரணை எஃப்ஐஆர்லாம் பண்ண முடியும். இது வந்து ஊத்தங்கரையில் முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே 1 வாரத்தில் நடக்குது. அப்போ வந்து இது ரெடிமேடு கேஸ், இது ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி 1 வாரத்தில் முடிவு பண்ணி அவங்களுடைய படைகளை இறக்கி வந்து செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சு வந்து இப்போ ஹைகோர்ட்டு போகிறாங்கன்னா அதுக்கு வாதாடுறாங்க, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போனால் அதுக்கும் வாதாடுறாங்க, ஒன்று விடுறதில்லை. இப்போ இந்த ஊத்தங்கரை கேஸில் இன்னொரு கூத்து நடந்திருக்குது. அதில் கைது செய்யப்பட்ட ரமேஷ்
அவர் இருக்கார் இல்லையா, அவர் தனியாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. 2 பேர். ஆமா, வழக்கு தொடுத்திருக்காங்க. அவங்க தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க செஷன்ஸ் கோர்ட்ல வந்து எங்களை வந்து கைது செய்து ரிமாண்ட் பண்றதுக்கு அந்த இடைப்பட்ட நேரத்துல டார்ச்சர் பண்ணி செந்தில் பாலாஜியை பேரை சொல்லு அப்படின்னு வந்து எங்களை போலீஸ் டார்ச்சர் சொல்ல வச்சாங்க. இப்போ அவங்க உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன, 15 நாள் எங்க சிறையில் வச்சிருந்தாங்க, எந்த முகாந்திரமும் இல்லை, கைது செய்யப்பட்ட மற்றவர்களோட நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்ற முறையில் தான் இந்த நடந்திருக்கு. இது அரசியல் ரீதியாக புனையப்பட்ட வழக்கு. அதனால இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டேட் போலீஸு விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, ஏதாவது ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி சிபிஐ மாதிரி வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க. இப்போ அவர்கள் மீது விசாரணையை தடை செய்துவிட்டு நீங்கள் வந்து இவங்கெல்லாம் பதில் சொல்லணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு மற்ற திருவல்லிக்கேணி போலீஸு சிபிஐ எல்லாம் நோட்டீஸுக்கு பதில் சொல்லுங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இது தெரிஞ்சவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஜாமீன் கொடுத்துருக்காங்க, விசாரணைக்கு தடை போட்டிருக்காங்க, அவங்க மேல விசாரணைக்கு தடை போட்டிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே தமிழக அரசு அவசரமா உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. எதற்கு இந்த உத்தரவுக்கு தடை வாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது ஒரு கால் வந்து சிபிஐ விசாரித்தால் இந்த திருவல்லிக்கேணி போலீஸு, ரத்னா கஃபே பக்கத்தில் இருக்கிற அந்த போலீஸு இந்த இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு எப்படி இந்த வழக்கை வந்து புனைந்திருக்கிறார்கள் அப்படின்ற உண்மை வெளியே வந்துடும். அப்போ திருவல்லிக்கேணி போலீஸோட நிற்குமா? திருவல்லிக்கேணி போலீஸு கையை காமிச்சிடும், எனக்கு மேலே ஒரு போலீஸு. அப்போ அந்த மேலே உள்ள போலீஸ் யாரை கையை காமிக்காரு? அப்போ இந்த சதி திட்டம் வந்து அம்பலமாயிருன்னு சொல்லி அவசரமாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ நான் முதலே சொன்னேன் இல்லையா, எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாயை இதற்காக செலவழிக்கிறார்கள். அப்போ ஊத்தங்கரையில் முடியலை, இளையராஜான்ற அந்த ஏடிஎம்கேலேருந்து வந்த அந்த எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏவின் மூலமாக அந்த வழக்கும் வந்து தோற்று போச்சு. இப்போ டாஸ்மாகும் வந்து தோற்று போச்சு. இனி அடுத்தது ஏதாவது செய்வார்களா? கண்டிப்பாக செய்வார்கள். இதுக்கு மேலே நம்ம வேற ஏதாவது வழக்கு போட முடியுமா? இப்போ மின்சாரத்துறையில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் இருக்கு இல்லையா, இவங்க அறப்போர் இயக்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அது அப்போவே செந்தில் பாலாஜியோ மின்சார வாரியம்னா அதற்கு முறையாக பதில் கொடுத்துருக்காங்க. சரி, ஒன்றும் இல்லைன்னா இப்போ அதில் போட முடியுமா? ஆனால் இப்போ அதில் என்ன தயக்கம் வரும்னு சொன்னால், ஏற்கனவே குட்டு வாங்கியிருக்கிறோம், முகத்தில் கறி வாங்கியிருக்கிறோம், அப்போ இதுலேயும் சொதப்பாமல் இருக்க முடியுமா அப்படின்ற முறையில் வேணால் அது தள்ளி போகலாமே தவிர இவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். இப்போ இதில் இன்னொரு கேள்வி வருது, செந்தில் பாலாஜி என்ன அவ்வளவு யோக்கியரா? அவர் வந்து ஊழலே செய்யாத உத்தமரா? ஏன் அவர் மீது இத்தனை வழக்கு? இப்போ எடப்பாடியும் வந்து அவர் மீது அந்த காலத்தில் தான் போக்குவரத்துறை ஊழல், அதில் வேலை வாங்கி தர்றதா பல பேர்கிட்ட வந்து காசு வாங்கிட்டாருன்னு அந்த வழக்கு இருக்குது. அதற்கு பிறகு அவர் மீது இடி கேஸு, ஜெயிலில் இருந்தார். இப்போ மீண்டும் இந்த வழக்கு, இதில் எல்லாமே அவர் வந்து உத்தமரா? அவர் எந்த தவறுமே செய்யாதவரா? இதில் பொதுவாக நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி நடக்கும்போது திமுக அமைச்சர்கள் மேலே வழக்கு போடுவாங்க. அப்படி வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து ஒரு பேரளவுக்கு வழக்காக இருக்கும். அது வந்து அடுத்த திமுக வரும்போது அந்த வழக்கு நீர்த்து போகும், அல்லது வழக்கு விசாரணை முடிஞ்சு அவங்க விடுதலையாகி வெளியே வந்துடுவாங்க. இப்படி ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பழி வாங்குவதற்காக மாறி மாறி போடுவது என்பது தமிழகத்தில் இருக்குது. இது ஜெயலலிதா தான் ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஜெயலலிதா வந்து 96 தோக்குறாங்க இல்லையா, தோத்த பிறகு வந்து மீண்டும் 2001 வராங்க, 2001 அப்புறம் மீண்டும் 2011 வராங்க. இப்போ வரும்போதெல்லாம் வந்து அப்போதான் கலைஞரை கைது பண்ணதாக இருக்கட்டும், 2011 எல்லா முன்னாள் திமுக அமைச்சர்கள் வீட்டில் ரைடு விட்டதாக இருக்கட்டும், இப்போ விஜய் விடுற மாதிரி இது எல்லாமே வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜியோட கேஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், இவர் ஃபஸ்ட்டு எடப்பாடியோட, நீங்கள் ஜெயலலிதா காலத்தை மறந்துடுங்க, ஜெயலலிதா காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து எடப்பாடி வந்து சசிகலாவால் கொண்டு வரப்படுகிறார். அது பிடிக்காம தினகரன் தனியாக போறார். அவர் கூட வந்து ஒரு 17-18 எம்எல்ஏக்கள் போறாங்க. அதுல செந்தில் பாலாஜி ஒருத்தர். இப்படி எனக்கு துரோகம் இழைத்துட்டு நீ வந்து சசிகலா குரூப்கிட்ட போயிட்டியே அப்படின்ற காரணத்துக்காக நீ 2011-16 நீ போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது பணம் வாங்கிட்டு வேலை நீ வந்து கொடுத்துருக்கிற உன்னுடைய உதவியாளர் மூலமாகன்னு சொல்லி ஒரு கேஸை எடப்பாடி கவர்மெண்ட் 2018 போடுறாங்க. அது அப்ப ஒரு கால் இவர் தினகரன் பக்கத்துல போகாம எடப்பாடி கூடவே நின்றுருந்தாருன்னா இந்த கேஸ் எடப்பாடி போட்டிருக்க மாட்டார். அப்ப நீ எதிரணிக்கு போயிட்ட அப்படின்ற காரணத்துக்காக பழி வாங்குவதற்காக
போடப்பட்ட வழக்கு தான் இது. அந்த வழக்கினுடைய அந்த ஊழல் தொகை எவ்வளவு? 1 கோடியோ 1.5 கோடியோ அவ்வளவுதான். இப்போ இந்தியாவில் நம்ம ஊழல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் வந்து இப்போ அதானியில் ஆரம்பித்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் இருந்து நீங்கள் எதை நிலக்கரி இறக்குமதி எது எடுத்தீங்கனாலும் சரி பல கோடிகளில் போகுது, பல லட்சம் கோடி. ஆமாம். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு இவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே இது எடப்பாடி போட்ட பழிவாங்கும் வழக்கு அப்படின்றதான் சொல்ல முடியும். இப்போ நம்முடைய கேள்வி, செந்தில் பாலாஜி யோக்கியரா அப்படின்றத வந்து நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க, இந்த கேஸ் எல்லாம் அவர் சந்தித்து வரட்டும், இவ்வளோ நாள் சிறையில் இருந்திருக்கிறாரு, இதுக்கு மேலே அவரை வந்து தண்டிப்பதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் அவர் சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரே தவிர எதுல இருந்தும் அவர் விலகி போகலை. இப்போ திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையிலையும் சாயங்காலம் கையெழுத்து போடுறாரு. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் அவரை இழிவுபடுத்தி கஷ்டப்படுத்தினாலும் அவர் மறுக்காமல் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவ்வளவு ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேசுகின்ற நீங்கள் 2 விஜயபாஸ்கரை சேர்த்துருக்கீங்க. அந்த விஜயபாஸ்கரில் ஒரு விஜயபாஸ்கரில் அந்த 100 கோடி ரூபாய் அந்த இடம் வாங்கி வித்த வழக்கு இப்பதான் வந்திருக்கு. கரூர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருந்தார், அதுக்காக கைதுக்கு பயந்து அதுக்கு வந்திருக்கிறாரு. இங்க விராலிமலை விஜயபாஸ்கர் பெரிய கனிம குவாரி கொள்ளையா இருக்கட்டும், குட்கா ஊழலா இருக்கட்டும், இப்படி நாடறிந்த ஊழல். இடி நீங்க சொல்ற இடியினுடைய முகாந்திரம் இருக்கு இல்லையா, இந்த கேஸை விட டாஸ்மாக் கேஸை விட அந்த கேஸ்ல இன்னும் வலுவான அதிக ஆதாரங்களோட இருக்குது. ஆனா நீங்க அந்த விஜயபாஸ்கர் என்ன பண்ணீங்க? அந்த விஜயபாஸ்கர் மேலே நீங்கள் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு கேஸ் போட்டு கைது பண்ணி உள்ளே வைக்கலாமே. அப்போ ஊழலை ஒழிப்பது உங்களுடைய நோக்கம் இல்லை, ஊழலில் பல கோடி ரூபாய் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கவலை இல்லை. அதுவும் குட்கான்ற வந்து ஒரு போதைப் பொருள், அந்த போதைப் பொருளை வந்து தமிழ்நாட்டில் விற்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் இந்த அமைச்சர் சிக்கியிருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சும் கூட நீங்கள் அவர்களை சேர்த்துருக்கிறீங்க. இடைத்தேர்தலில் எம்எல்ஏ ஆக போகிறீங்க, நாளைக்கு அமைச்சராக போகிறீங்களா என்னன்னு தெரியாது. அதனால செந்தில் பாலாஜி யோக்கியரா அப்படின்னு சொல்லுவதற்கு முன்னாடி இயேசுநாதர் சொன்னது போல உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதலில் கல்லை விட்டு எரியுங்கள். செந்தில் பாலாஜி அவர் கேஸை சந்திச்சுட்டு இருக்கிறாரு, ஆனால் அதே கேஸை அவங்க மேலே போட்டிங்களா? இப்போ இவர் புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து எல்லாரையும் சேர்த்துக்குவோம், அவங்க மேலே கேஸ் இருந்தால் அவங்க தனியாக சந்திச்சுக்குவாங்க. யோ, உங்களுடைய பதில் என்னையா? அந்த கேஸு ஊழல் வழக்கு மேலே உங்கள் பதில் ஸ்டாண்ட் என்ன? தாவேகா ஸ்டாண்ட் என்ன? தாவேகா அதை எதிர்க்குதா ஆதரிக்குதா? அவங்கவுங்க பார்த்துக்குவாங்கன்னா அப்போ எதுக்கு நீ கட்சியில் சேர்க்குற? அவர் பார்த்து முடித்து விடுதலையாகி ஒரு யோக்கியவான் நிரூபித்த பிறகு வந்து சேரட்டும், அது வரைக்கும் காத்திருக்காமல் எதுக்கு அவசரமாக சேர்க்குற? அப்போ இவர்கள் ஊழல் எதிர்ப்பு உத்தமர்களும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தாவேகாவினுடைய மாமூல் வேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கிட்டு இருக்குது. அது தொடர்பான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. டாஸ்மாகையே முழுக்க தனியாருக்கு கொடுக்க போறதாக அந்த செய்திகளும் வந்துகிட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமா அப்ப தனியாருக்கு கொடுத்தா இந்த ஊழல் இவங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் சவுக்கு சங்கர் வந்து சில அமைச்சர்களை, போக்குவரத்துறை அமைச்சர் அவர் வந்து இந்த இடத்துல போய் பணம் வாங்கிட்டு இருக்கிறாரு, கேட்டுட்டு இருக்காரு. இவ ரெண்டையும் பேரலா வந்து சவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஒன்று அந்த அமைச்சர்களை வந்து மிரட்டி கரெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாப்புலையா என்னன்னு தெரியல. ஆனா இப்படி ஆதரவாளர்கள் மட்டத்திலேயே ஊழல் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஆனா சில நடுநிலை பத்திரிகையாளர்கள் தான் ஊழலே இல்ல, ஒளிஞ்சிருச்சு, வரலாற்றில் இல்லாத மாற்றம் வந்துருச்சுன்றாங்க. அப்போ வந்து கரடியே துப்பிருச்சு. சவுக்கு சங்கர் என்ற கரடியே வாயால் துப்பி விட்ட போது இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இவ்வளவுக்கும் அவர் திமுகவை எதிர்த்து விஜயை ஆதரிக்கக்கூடியவர் தான். இப்ப அவருடைய சோர்ஸுக்கே ஓகே, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், அந்த அமைச்சர்கள்லாம் தன்னுடைய பட்டியலில் வரணும் அப்படின்ற நோக்கம் வந்து இருக்கலாம். ஆனா அது ஒரு முகாந்தருக்கு புகை நெருப்பு இருக்கிறதுனால தானே புகையுது. அப்ப இவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். டாஸ்மாகையே தனியாருக்கு கொண்டு வர போறாங்க. இது வரைக்கும் 100 பிராண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 100 புது பிராண்ட் வந்து இறக்க போறாங்க. பார்களை எல்லாம் தொடர்பா டாஸ்மாக் ஊழியர்கள்ட்ட கேட்டேன், புது பிராண்ட் வந்து கொண்டு வர்றப்பயே அது இதுவாயிருமா மேல எந்த அந்த பிராண்டோட கம்பெனிகள்கிட்ட ஒரு பர்சன்டேஜ் போட்டு மொத்தமா கட்சி வந்து வாங்கிடுவாங்களாம். இப்ப இவ்வளவு சிக்கல் டாஸ்மாக்ல வர்றதுக்கு ஒரு காரணமும் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சியில போடப்பட்ட ஒப்பந்தம், புதுசா போடுறதுக்காக தான் வந்து இவ்வளவு அதுல பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா நமக்கே அந்த சந்தேகம் வருது. இப்ப டாஸ்மாக் செந்தில் பாலாஜி கைது, இந்த உச்சநீதிமன்ற வழக்கெல்லாம் எதை காட்டுதுன்னா, இவங்க டாஸ்மாகை அடியோடு மாற்றுவதற்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, ஒரு பெரிய பிளான் ப்ராஜெக்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. அதை நிறைவேற்றணும்னா மக்கள்கிட்ட ஒரு நியாயம் சொல்லணும்ல, இந்தந்த காரணங்களுக்காக நாங்கள் இதை செய்ய போறோம்
அந்த நியாயத்துக்காக இது முன்னாடி ஒரு புழுதியை கிளப்பி விடுறது. கிளப்பி விட்டுட்டு பாருங்க இதெல்லாம் சரியில்லை, நான் தனியார் கொடுக்குறேன், புது பிராண்ட் இறக்குறேன், பார் வந்து நீங்கள் 100 மீட்டர் தள்ளி எங்கே வேணால் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த உணவகம் பார் சம்மந்தப்பட்டு ரெஸ்டோ பார் அது எல்லாம் வந்து திறந்துக்கலாம். அப்போ இது வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கு வழிவகுக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் பெங்களூர் மாதிரி இங்கே இறங்குறாங்கன்னு வச்சுங்க. அது வந்து இப்போ ஊழலுடைய ஊற்று மூலமே தனியார் மயம்தான். நீங்கள் எந்த அரசு நிறுவனத்தை வந்து நீங்கள் தனியார் மயமாக்குறீங்களோ அதன் மூலமாகத்தான் ஊழல் இங்கே வந்து துவங்குது, கொடி கட்டி பறக்குது. அப்படி டாஸ்மாகை வந்து தனியார் மயம் செய்வதற்கும் வேற பல ப்ராஜெக்டுகளை வந்து அமல்படுத்துவதற்கும் ஒரு கிடைத்த சாக்கு தான் வந்து செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அப்போ வந்து கரூர் ஒரு காரணம், இடைத்தேர்தல் ஒரு காரணம், திமுகவினுடைய முக்கியமான வில்லன்னு அவங்க ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் ஒரு காரணம், டாஸ்மாக் அடியோட மாற்றி அமைக்க போகிறது ஒரு காரணம். இதெல்லாம் சேர்ந்து தான் விஜய் முயற்சி செய்கிறார். அதற்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய கரியை அவர் நெத்தியில் பூசி இருக்கிறார். இப்போ விஜய் அண்ணா என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.